தயவு செஞ்சு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி தேவையில்லாமல் வைரலாக்கி என்ன பிரச்சனைகளை மாட்டி விட்றாதீங்க. சமீபத்தில் எம்ஆர்பியில் ஒரு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க. அசிஸ்டன்ட் டென்டிஸ்ட் கவர்மெண்ட் ஜாபுக்கு ஒரு 50க்கும் கம்மியாக இருக்கிற வேக்கன்சிஸ்க்கு அதுக்கு கிட்டத்தட்ட 12,000 பேர் பக்கம் எக்ஸாம் எழுதியிருந்தாங்க. அதில் 8,000 பேர் பாஸ் பண்ணியிருந்தாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கொலீக்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேர் ஜூனியர்ஸ் கூட எழுதியிருந்தாங்க. அவங்கள பார்க்கும்போதெல்லாம் நான் கேட்பேன், என்னாச்சு எக்ஸாம்ஸ், என்னாச்சு ரிசல்ட்ஸ் என்னாச்சு அப்படின்னா, நான் பாஸ் பண்ணிட்டேன், இப்போ கிடச்சிருமா அப்படின்னு நான் கேட்கும்போது, அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் காசு கொடுத்தா தான் சீட்டாமா அப்படிம்பாங்க. நான்ட்டு என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம்மா 36 லட்சங்கிறாங்க, 50 லட்சங்கிறாங்க அப்படிங்கும்போது, நான் அதெல்லாம் ஒருத்தர் சொல்லும்போது எனக்கு மனசில் இந்த டைலாக் தான் ஞாபகம் வரும். 1 கோடி நீ பார்த்த ஆமாப்ப 1 கோடி. எல்லாரும் அவங்கவுங்க இப்படி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எனக்கு ஒரு க்யூரியாசிட்டியில், என்னடா யாரை கேட்டாலும் பணம் கொடுத்தா தான் சீட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே, நான் பார்க்குறவங்க தான் இப்படி நினைக்கிறாங்களா, இல்லை எல்லாருமே இப்படி தான் நினைக்கிறாங்களான்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு அதனால் ஒரு போல் வச்சுருக்கிறேன். அதில் என்ன ஃபஸ்ட் அப்படின்னு பார்த்தா, சீட்டோ ஓட்டோ பணம் தான் அப்படின்னு நம்புகிறவங்க அதில் கிளிக் பண்ணலாம். இல்லை எல்லாம் நியாயமாக தான் நடக்கும், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு நம்புகிறவங்க பியில் கனெக்ட் பண்ணலாம். இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலைடா பரமா அப்படின்னு நினைக்கிறவங்க சியில் கமெண்ட் பண்ணலாம். இந்த போல் ஜஸ்ட் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி, நான் என்ன தெரிஞ்சுக்கணுங்கிறதா, யாரையும் குத்தம் சொல்கிறதுக்காக கிடையாது. தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் உங்களோட பொலிட்டிக்கல் இதெல்லாம் கமெண்ட் பண்ணாதீங்க.